இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சில சத்தான உணவு செய்முறைகளை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போறது வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எல்லா சுப நிகழ்ச்சி வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு சாப்பிடும்போது முதல்ல சாம்பார், அடுத்தது வத்த குழம்பு தான். இந்த வத்த குழம்பு நிறைய நபர்களுக்கு பிடித்தமான ஒரு குழம்பு, எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு குழம்பு. வாய்க்கு ருசியா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வத்த குழம்பு தான். இதுல எந்த விதமான காய்கறிகளும் சேர்க்காமல் வெறும் வத்தல போட்டு வைத்தால் அவ்வளவு ருசியா இருக்கும். அதிலும் ஐயர் வீட்டுல சமைக்கும் உணவு எல்லாருக்குமே பிடித்த விஷயம். ஐயர் வீட்டு வத்த குழம்பு மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ருசியா இந்த வடகத்தை செஞ்சு செய்யறாங்க. அதுல இந்த வத்த குழம்பு எப்படி செய்வாங்க என்று நம்ம படித்து தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே செஞ்சு பார்க்கணும். வத்த குழம்புக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணத்தக்காளி வத்தல் இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள வத்தல் ஒரு 10 எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 2, பூண்டு 6 பல் பூண்டு எடுத்துக்கணும். புளி ஒரு எலுமிச்சை அளவு, மிளகாய் தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, மிளகு ஒரு ஸ்பூன். இதை எப்படி செய்யலான்ற செய்முறை பார்க்கலாம். அடுப்புல நம்ம கடாய் வச்சுக்கணும். கடாய் வச்சுட்டு 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊத்தி வத்தலை ஃபர்ஸ்ட் அதை வதக்கி எடுத்து தனியா வச்சுக்கணும். ஏன்னா வத்தலை எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டா தான் அதோட நல்லா கிறிஸ்பியா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் வத்தல். அப்போ நம்ம குழம்புல சேர்க்கும் பொழுது அந்த குழம்போட சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப ருசியா இருக்கும். அதனால எப்பவுமே வத்தலை ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கிடணும். அதே கடாயில அதை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில கொஞ்சம் வெந்தயம், பெருஞ்சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போன்றவற்றை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு அதனோட கருவேப்பிலைய சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயத்துல தான் இன்னும் ருசி இருக்கு, மனமும் இருக்கு. அடுத்தது உடம்புக்கு தேவையான சத்தும் சின்ன வெங்காயத்துல நிறைய இருக்கு. அதனால அந்த சின்ன வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கணும். தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வதக்கின வத்தலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு, அப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், பூண்டு மற்றும் மிளகு நம்ம என்னென்ன அளவு எடுத்து வச்சிருக்கோமோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். சிறிதளவு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதனோட புளி தண்ணீரையும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு தண்ணீரை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த புளியோட சாறு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை பொறுமையா வச்சு வதக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா குழம்பு நன்றா கொதிச்சு எண்ணெய் பிரிந்த நிலையில அப்போ அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேல நிற்கும் பொழுது நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அவ்வளவுதாங்க, ஐயர் வீட்டு வத்த குழம்பு தயார். இப்போ நம்ம நீங்க எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் மனமும் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.